தூரம் எங்கே கிளம்பிட்டீங்க? அப்பா இந்த கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேன்ப்பா. எதுக்கு? இது மீட்டிங் ஒன்று சொன்னாங்க, அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிற நீ? ஒரு 10 வருஷம் மேலே இருக்கும்பா. நேற்று வந்த பசங்களாம் எம்எல்ஏ மினிஸ்டர்னு ஆகிட்டாங்க. நீ இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிற, ஒரு கவுன்சிலராவது ஆக முடிஞ்சா? பா நீ ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த முறை நம்ம கட்சி தான் ஆட்சிக்கு வரோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கட்சி ஆட்சிக்கு வரும், அதனால உனக்கு என்ன வரும்? கடைசி வரைக்கும் இப்படியே போஸ்டர் ஓட்டின்னு பேனர் ஓட்டின்னு கொடியை பிடிச்சின்னு போக வேண்டியது தான். இல்லைப்பா, கட்சியில் சீனியர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் நமக்கு வரும். நீ உன் கட்சி ஆஃபீஸில் பேனர் வச்ச, அவன் சினிமா தேட்டரில் பேனர் வச்சான். நீ உன் தலைவர் நல்லாருன்னு கோயிலில் பாலாபிஷேகம் பண்ண, அவன் கட்ட ஓட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணான். இப்போ அவங்க மினிஸ்ட்ரு, நீ மினிஸ்ட்ரி சட்டை போட்டுன்னு கட்சி ஆஃபீஸ் போய் நிற்கிற. என்னமோ பண்ணி தொலை. இப்படி தாங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியே நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் சன் டிவியில் காமெடி ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் என் கூட சேர்ந்து நிறைய கலைஞர்கள் காமெடி ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னப்பா உன் கூட தான் காமெடி பண்ணுறாரு மதுரை முத்து, அவர் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாரு, நின்று இப்படியே இருக்கியே அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து மதுரை முத்தண்ணன்ட்ட போயிட்டு என்ன கேட்பாங்க, என்னப்பா உன் கூட தான் தங்கதுரை ரோபோ சங்கர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் சினிமாலாம் நடிச்சிட்டாங்க, நின்று டிவிலே இருக்கிற அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அடுத்து அவங்கக்கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னப்பா உன் கூட இருக்கிறது தான் சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிட்டாரு, நின்று காமெடியாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதோட விடுவாங்களா? சப்போஸ் நடிகர் விக்ரம் கிட்ட மக்கள் பார்த்து பேசுகிற வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு வைங்களேன், என்னப்பா உன் கூட சக போட்டியாளராக இருந்தார் நடிகர் விஜய், இப்போ அவர் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகிட்டாரு, நின்று நடிச்சினே இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பக்கத்து ஸ்டேட்டில் பவன் கல்யாண் சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னப்பா நடிகர் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்து இப்போ சிஎம் ஆகிட்டாரு, நீ இன்னும் இப்படியே இருக்கியாப்பா, நீயும் தனியாக கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆக வேண்டியது தானே அப்படின்னு அங்கேயும் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் சிஎம் விஜய் சார்கிட்ட என்ன நம்ம சொல்லுவாங்க, ஏன்பா எத்தனை நாளைக்கு தான் சிஎம்மாகவே இருக்க போகிற, முன்ன மாதிரி தான்ப்பா குஜராத்தில் சிஎம் இருந்தார் மோடிஜி, இப்போ ஒரு நாட்டுக்கே பிரதமர் ஆகலையா, அந்த மாதிரி சீக்கிரம் பிரதமர் ஆகப்பா, எத்தனை நாளைக்கு சிஎம்மாகவே இருக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே உசுப்பேத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. சரி நம்மளை கேள்வியாக கேட்குறானே, அவன் என்னடா பண்ணுறான்னு போய் பார்த்தா அவன் கடைசி வரைக்கும் கேள்வி தான் கேட்டுன்னு இருக்கான். அது நாமளாவது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு என்ன வருமோ அதை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஊர் உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க.